தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகளும் அதோட புயலுக்காரனை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து கோவலன் கடற்கரை காஞ்சிபுரம். அது புயலுக்காரனை பார்த்தோம்னா சிறிய மீன்பிடி கிராமம். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஒரு பெரிய மீன் பிடிக்க போகிற இடத்துல வந்து சின்ன மீன் சிறிய மீன் கிடச்சோன்னு நினச்சிட்டா அந்த பையன் வந்து கோவத்தில் போயிட்டான் அப்படின்னு வச்சுக்காங்க. அப்படின்னா கோவத்தில்னா கோவலம் வச்சுக்காங்க. அடுத்து மெரினா கடற்கரைனா சென்னை. மெரினா கடற்கரை சென்னைனா இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரைனா நம்ம மெரினா பீச்சுன்னு படிச்சிருப்போம். அடுத்து கன்னியாகுமரி கடற்கரை. கன்னியாகுமரி கடற்கரைனா பல வண்ண மணல்களை கொண்டது. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து கன்னிப்பெண்கள் வந்து பல வண்ணத்தில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்காங்க. அப்படின்னா கன்னின்னு வந்தால் பல வண்ண மணலை கொண்டதுன்னு வச்சுக்காங்க. அடுத்து வந்து ராமேஸ்வரம் கடற்கரை. ராமேஸ்வரம் கடற்கரைன்னு கேட்டால் அலையற்ற கடற்கரை. ஏன்னா எல்லா எல்லா கடலுமே அலை வரும். ஆனால் ராமேஸ்வரத்துல வந்து அலையே இல்லாமல் தான் அந்த கடற்கரை இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதனால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ராமேஸ்வரம் தான் அலையற்ற கடற்கரைன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எலியட் கடற்கரை. எலியட் கடற்கரை சென்னை. இது எப்படி வச்சுக்கலாம்னா, எலி வந்து எப்போவுமே நம்ம வந்து இரவும் பகலும் வந்து மனிதர்கள் அல்லது எப்போவுமே துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் எலி வந்து. அப்படின்னா எலியட் கடற்கரை வந்தால் இரவும் பகலும் வந்துடும். ஆனால் மனிதர்கள் நிறைந்த அழகான கடற்கரை நான் வச்சுக்காங்க. அடுத்து வந்து மகாபலிபுரம் காஞ்சிபுரம். மகாபலிபுரம் கடற்கரை காஞ்சிபுரம். அது கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, மகாபலிபுரத்தில் நம்ம கட்டடக்கலையிலே சிறந்ததாக இருந்திருக்கும். அது வந்து கட்டடக்கலையில் வந்தால் மகாபலி ஞாபகம் வந்துடும். அது தொன்மையானது அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து வந்து சில்வர் கடற்கரை வந்து கடலூர். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, சில்வர் கடற்கரைனா சில்லுன்னு இருக்குல்ல, சில்லுனா கூலிங்கான நீர்னு வச்சுக்காங்க. அப்படின்னா சில்லுன்னு கேட்டால் நீர் விளையாட்டு பொழுதுபோக்கான கடற்கரை அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து முட்டுக்காட்டு கடற்கரை வந்து காஞ்சிபுரம். முட்டுக்காட்டு கடற்கரை காஞ்சிபுரம்னா அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை. எப்படின்னு வச்சுக்கலாம்னா, இப்போ முட்டுக்காடுன்னா அந்த காட்டை தவிர வேலை எங்கேயும் போக முடியாத அளவுக்கு ஒரு முட்டுக்காட்டில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ வந்து என்ன செய்றாங்க, மனசு வந்து அமைதியாக வச்சுருக்காங்க. ஆழமற்ற கடற்கரை அப்படின்னு வச்சுக்காங்க. அமைதியாக வச்சுருக்காங்க. ஆழமற்ற கடற்கரை அந்த மாதிரி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.